வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது தெரிந்து கொள்வோம். இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். யாருக்குமே மேக்ஸ் வராது, சரி யாருக்கும் சொல்ல முடியாது, என்ன மாதிரி நிறைய பேருக்கு மேக்ஸ் வராது. பட் மேக்ஸ் வராத எல்லாருக்காகவும் சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், ஒரு சின்ன ஷாக் வேவை பிரெயினில் கொடுக்கறது மூலியமா மேக்ஸ் நிறைய பேருக்கு வரும். சுத்தமாக கணக்கே வராதவங்களுக்கு கூட வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் இதில் ஒரு காஷன் என்னன்னா, அது ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளாலாம் பண்ண முடியாது, டங்கு வர அறந்துரும். மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் பெல்ட் வாங்கிட்டாலே எல்லாரும் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கதான் நீங்க ஒரு ட்விஸ்டை கவனிக்கணும். என்னன்னா, பிளாக் பெல்ட்லயே கிட்டத்தட்ட 10 ரேங்க் இருக்காம. அப்ப எப்படி பிளாக் பெல்ட் வாங்குறவங்களா பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்ல முடியும்? அதுக்குன்னு பிளாக் பெல்ட் தானே வாங்கிருக்கீங்க, யார்ட்டி போய் வாய் விட்டு வம்பு விலைக்கு வாங்கிடாதீங்க. பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட் தான் ஆக்சிஜனை கொண்டு போய் டெலிவரி பண்ணது இல்லை. ஆனால் ஒரே ஒரு பார்ட்டுக்கு மட்டும் பிளட் கொண்டு போகாது ஆக்சிஜனை. எஸ், அது என்னன்னா, நம்ம கண்ணில் இருக்கிற கருவெளி இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் பிளட் ஆக்சிஜனை கொண்டு போகாது. பட் அந்த கருவெளி நம்ம நேச்சராக கண்ணை திறக்கிறோம் இல்லையா, அந்த டைம்லேயே ஆக்சிஜனை தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். அதனால ரொம்ப பெக்யூலரான ஒன்றுப்பா இந்த ரெட்டினான்றது. ஒரு மனுஷன் சராசரியாக அவனுடைய வாழ்க்கையில் 45 டன் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்றாங்களாம். அப்போ பார்த்துக்கங்க, இதில் ஒரே டைமில் சாப்பிட முடியாதுங்க. வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது டெய்லியும் சாப்பிட்ற உணவை கால்குலேட் பண்ணோம்னா அதுவே பார்க்கும்போது ஒரு சிக்கன் எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 1100 சிக்கன் யூஸ் ஆகுது. அதே ஆடு பார்த்தோம்னா ஒரு 25-30 ஆடு கிட்ட யூஸ் ஆகுது. இதெல்லாம் தாண்டி நம்ம பிளான்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1,00,000 பிளான்ஸ். இதெல்லாம் சராசரி அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் எடுத்த கால்குலேஷன். இதுவே எவ்வளோ இருக்குன்னா பார்த்துக்கோங்க. வாழைப்பழம் இருக்கு இல்லையா, பனானா, அதை சாப்பிட்றவங்களுக்குலாம் மஸ்கிட்டோ ஈஸியாக அவங்க ஸ்கின்னை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பனானா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து மஸ்கிட்டோ கடிக்குமா? இதுக்கு எந்த எவிடன்ஸும் பெருசாக இல்லை. பட் ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மஸ்கிட்டோ கடிச்ச இடத்துல தடிப்பாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் இந்த பனானாவோட பீல் இருக்குல்ல, நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டதோடைய தோல், அதை எடுத்து ரப் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஈஸியாக அதை ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.